தமிழே, உன் பெயரால் ஊற்றெடுத்து ஓடுகிறேன் நதியாக. கலப்புக்கும் நீயே கடலாகினில், எண்ணுவது முன்னையே எழுதுவது முன்னையே உண்ணுவது முன்னையே உயிர்ப்பது முன்னையே. என்னை முழுதாய் ஆட்கொண்ட என் தமிழ் அன்னையே, உனக்கு முதல் வணக்கம். சபையில் உள்ள அனைவருக்கும் எனது வணக்கம். நான் RFS 7ஆம் வகுப்பு பிரிவு பயின்று வருகிறேன். இன்று நான் பேசப் போகிற தலைப்பு எக்காலமும் பொருந்தக்கூடியது திருக்குறள். இலக்கணங்கள் அழகு என்றால் அது அணி இலக்கணம். அதே போல் இலக்கியங்கள் அழகு என்றால் அது வள்ளுவரினுடைய படைப்பான திருக்குறள் மற்றும் தான். தமிழ் சில வேறு எந்த நூல்களும் அஞ்சவும் மிஞ்சவும் முடியாதபடி படைத்துள்ளார் வள்ளுவர். தமிழில் உள்ள இலக்கிய வகைகள் பெரிது. அதில் தொன்மையானது சிலப்பதிகாரம், வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, மணிமேகலை. ஆனால் ஏன் திருக்குறள் மற்றும் எக்காலம் பொருந்தும் என கூறுகிறார்கள்? திருக்குறளின் ஓலைச்சுவடிகள் அறிந்தாலும் அதன் சுருக்கமான 2 அடி கருத்தினை மாற்றம் கொள்ளவே கொள்ளாது. திருக்குறளில் உள்ள தத்துவங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை உணர்த்தும் நூலாகும். திருக்குறளில் உள்ள தத்துவங்கள் நாம் பயன்படுத்தும் போது நம் அன்றாட வாழ்வில் தீய செயல்களை அழித்து நற்செயல்களை வரவேற்கும். பிற ஆசிரியர்கள் 10, 50, 100, 500 என்ற நூல்கள் எழுதினாலும் தனது வாழ்க்கையை ஒரே நூலுக்காக அர்ப்பணித்தவரே வள்ளுவர். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் திருவள்ளுவர் திருக்குறளை எழுத வேண்டும்? நீதி, செல்வம், அன்பு போன்ற நற்பண்புகளை வலியுறுத்தி நேர்முறை வாழ்க்கை மற்றும் சமூக நல்லிணத்திற்காக வழிகாட்ட திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியுள்ளார். ஒரு சிறிய பத்தியுடன் எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். 2 அடியில் உலகை ஆழ்ந்தவன் இறைவன் என்றால் 2 வரியில் உலகை ஆழ்ந்தவன் வள்ளுவன். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவரின் வாக்குப்படி எனது உரையை நான் முடிக்கப் போகிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றி. வணக்கம்.